அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்காக நான் பாருங்கள் ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா கழுவி தொடச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் காரக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை இப்படி வதக்கி எடுக்கும்போது அதில் இருக்கிற பிசு பிசுப்பு இந்த வலுவலுப்பு தன்மை போயிடும். நம்ம நல்லா எண்ணெயில் வதக்க தான் அந்த வலுவலுப்பு தன்மை போகும். பாருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அதே கடையில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தய கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதோட நான் பாருங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கோங்க. எந்த குழம்புக்குமே நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜிடேரியன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற்ற போகிறோம், அதனால் நான் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இங்கே பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்தால் போதும். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியோட வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் குழம்பு மசாலா பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வீட்டிலே தயாரித்த பொடி தான், வேறு எந்த பொடியும் நான் அதில் சேர்த்தலை. வெறும் குழம்பு மசாலா பொடி மட்டும் தான் இந்த குழம்புக்கு. இதிலே காரம் எல்லாமே இருக்குது. இதே நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் அதை வதங்கறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காயில் நான் ஒரு 1/2 முடி தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா மசாலோட வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சிருக்கேன், இதை போட்டுடலாம். தேங்காய் ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இப்போ இதோட நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம்.
பாருங்கள் சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் பாருங்கள் நல்லா மிதகிட்டு வந்திருக்கு. நீங்கள் உப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. எங்களோட மசால் பொடியில் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.